கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஆண்டுடைய மகா பெரிய கிருபையினால் இதுவரை என்னையும் உங்களையும் ஆண்டவர் கண்மணி போல காத்து அற்புத விதமாய் அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வியாழக்கிழமை தோறும் உங்களுக்கு ஒரு வசனத்தை வைத்து என் அருமை இரட்சகருடைய செயல்பாடுகள், அவர் எப்படியெல்லாம் காரியங்களை செய்கிறார், அவருடைய தன்மை, அவருடைய வல்லமை, அவருடைய தியாகம், அவருடைய மகத்துவம் போன்ற அநேக காரியங்களை வேத வசனத்தின் ஆதாரத்தில் ஏராளமான வசனங்களை கொண்டு நாம் தியானித்து வருகிறோம். குறிப்பாக வியாழக்கிழமையில் ஆண்டவர் இயேசு யார், அவர் என்ன செய்கிறார், என்ன செய்ய போகிறார் போன்ற காரியங்களை எல்லாம் நாம் தியானித்து வருகிறோம். ஒரு சில வாரங்கள் சில சூழ்நிலைகளின் நிமித்தம் உங்களுக்கு அதை அறிவிக்க முடியாத நிலை இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஆவலோடு பாருங்கள், ஆண்டவர் சத்தத்தை கேளுங்கள். எத்தனையோ சத்தம் உங்கள் வாழ்க்கையில் வேதனையை கொடுத்திருக்கு. ஆறுதல் இல்லை, அமைதல் இல்லை, தடுமாற்றம், எப்படி வாழ்க்கை என்ற நிலைமையில் இருக்கிறது. ஆனால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் என் அருமை இரட்சகர் அவருடைய வாழ்க்கையின் மூலம், அவருடைய வசனத்தின் மூலம் நமக்கு பதிலும் பாதுகாப்பும் எல்லா விதமான தைரியத்தையும் பெறுவதற்குரிய ஆலோசனைகள் அவரிடத்தில் இருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் வியாழக்கிழமை தோறும் மாலையில் 7 மணிக்கு மேலே இந்த வசனங்களை பாருங்கள், கேளுங்கள். பெத்தேல் மிஷன் சர்ச் பங்காரிப்பேட் யூடியூப் சேனல் இதில் நீங்கள் பாருங்கள், பிறருக்கும் அறிமுகப்படுத்துங்க. ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மேம்பட செய்யும், தெளிவாக கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார், இந்த உலகத்தில் வாழ்ந்தார், ஊழியங்களை செய்தார். அற்புதம் அதிசயம் நடந்தது. அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். முடிவாக அவர் சொன்னபடியே மற்றவர்கள் அவரை பிடித்து அடித்தார்கள், நியாயம் தீர்த்தார்கள், சிலுவை மரணம் தண்டனை கொடுத்தார்கள், சிலுவையில் மரித்தார். அதன் பிறகு கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார். அதன் பிறகு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்த இயேசு இந்த உலகத்தில் 40 நாட்கள் இருந்து பலருக்கு, ஒருவருக்கும் 3 பேர், 11 பேர், 500 பேருக்கு மேல ஏராளமான மக்களுக்கு அவர் தரிசனம் கொடுத்தார், காட்சி அளித்தார். காட்சி அளித்தார்னா விளையாட்டு இல்லை, ரியலா உண்மையா அவருடைய தன்மையை அவரை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதன் பிறகு வேதம் சொல்லுகிறது, அவர் இந்த பூமியை விட்டு பரமேறினார், பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு மேகம் வந்தது. அந்த மேகத்திலே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு மேலே பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது வெண்ணுடை தரித்ததான சிலர் அங்கே நிற்கிறவர்களை பார்த்து, கலிலேயராகிய மனுஷரே, என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களிடத்திலிருந்து இப்பொழுது வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்பதாக ஆண்டுடைய வார்த்தை. அவரை பின்பற்றினவர்களும், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களும், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதை பார்த்தவர்களுமான அவர்களுக்கு இந்த செய்தி கொடுக்கப்பட்டது. அவர் பரலோகத்திற்கு போனார். பரலோகத்திற்கு போய் பிதாவாகிய தேவனின் வலது பாரிசத்தில்
வீற்றிருக்கிறார் என்பதாகவும், அதன் பிறகு அங்க போயிட்டு என்ன செய்கிறார், பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு என்ன செய்கிறார் என்று பார்க்கும்போது அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒன்று, நமக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். பூமியில இருக்கும் போதும் எல்லாருக்காக ஜெபித்தார், தம்முடையவர்களுக்காக ஜெபித்தார். அப்படி ஒரு ஜெபிக்க வேண்டும் என்கிற அவர் தேவன் மனுஷனாய் வந்ததினாலே, தேவன் மனிதனாய் வந்ததினாலே, மனுஷகுமாரன் என்று அழைக்கப்பட்டதினாலே அவர் இந்த காரியங்களை எல்லாம், மனுஷன் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்து காட்டினார். நாமும் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக. இப்படி பிதாவின் வலது பாரிசத்தில் அவர் பாவத்திற்காக அல்ல. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் குறிப்பிடப்படுகிறது. அவர் பாவத்திற்காக அவர் ஜெபம் பண்ணல. ஏன்னா அவர் பாவம் இல்லாத பரிசுத்தம் உள்ள தெய்வம். எவ்வளவேனும் அவரிடத்தில் பாவம் இல்லவே இல்லை. இந்த பரிசுத்த தேவன் பாவியாகிய எனக்காக, துரோகம் செய்த நமக்காக, பாவ உலகத்தில் தெரிந்தும் 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 தைரியம் கொண்டு துணிகரம் கொண்டு தவறு செய்கிற மக்கள் கெட்டு போய்விடக்கூடாது, சீர்கெட்டு போய்விடக்கூடாது, ஆத்துமா அழிந்து விடக்கூடாது என்பதற்காக அவர் பூமியில் இருக்கும் போதும் ஒரு பெரிய தியாகத்தை செய்தார். தன் ஜீவனையே கொடுத்தார். ஆனால் மரித்து உயிர்த்து பரமேறின ஆண்டவர் இன்றைக்கும் 2000 வருடமாக, வேதம் அதுதான் சொல்லுகிறது, 2000 வருடமாக அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று வேதத்தில் நாம படிக்கிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு வசனம் இருக்கிறது பாருங்கள். நமக்காக அவர், எபிரேயர் 9:21, இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பணிமுட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தால் நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி அவர் பரலோகத்தில் இப்பொழுது நமக்காக, அடுத்த வார்த்தை வாருங்கள் 24, அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாய் பிரவேசித்திருக்கிறார். நமக்காக பிரவேசித்திருக்கிறார் பரலோகத்துக்கு. அப்படி பரலோகத்துக்கு போயிட்டு பிரவேசித்து என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும்போது 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தின் 1-2 வசனங்கள், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு எழுதுகிறேன். இதுவரைக்கும் நாம பாவம் செய்திருக்கிறோம் பல விதங்களில். அது அவரவர்கள் மனசாட்சிக்கு தெரியும். நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், ஆண்டவர் இயேசு யார்? நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து பாவிகளாகிய நமக்காக பரிசுத்தமுள்ள பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன பரிந்து பேசுகிறார்? அவர்கள் பாவிகள் தான். பாவத்தின் சம்பளம் மரணம். அவர்களுக்கு எந்தவித தண்டனை வந்துவிடக்கூடாது. நான் ஏற்கனவே சிலுவையிலே என்னை நான் ஒப்பு கொடுத்து விட்டேன். அதனால அந்த தண்டனை அவர்கள் மேல் வராதபடிக்கு அவர்களை காத்து கொள்ளும். அவர்கள் உம்மிடத்தில் வர வேண்டும், அவர்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பாவங்களை
நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. பாவத்திலிருந்து மீட்பு கொடுக்கிறவர், பலியாய் ஒப்பு கொடுத்தவர். வேறு நீங்கள் எதை செலுத்தினாலும், எந்த இரத்தத்தை கொடுத்தாலும், எந்த முயற்சி செய்தாலும் உங்களுக்கு பாவத்திலிருந்து வழி விடுதலை கிடையவே கிடையாது. ஏற்கனவே கிருபாதார பலியாக ஆண்டவர் இயேசு சிலுவையில் பலியாகிவிட்டார். செய்ய வேண்டிய காரியம் நம்மை அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கணும், அவ்வளவுதான். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். எனவே எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் எல்லாரும் பாவிகள். இதை நீங்க உணரணும். பரிசுத்தவான் ஒருவனும் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை. ஆனால் நீதியின் வழியில் நடக்க, பரிசுத்தமான வழியில் நடக்க, பரிசுத்த தேவன் நமக்காக பல வழிகளை காண்பித்திருக்கிறார். இதை கேட்டு, இதை பார்த்து, இதை யோசித்து, ஆண்டவர் வழி நமக்கு வழிவகுத்த காரியங்களை சிந்தித்து இந்த வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். எவ்வளோ பேருக்கு தெரியும், துணிகரம் கொண்டு இதயத்தை கல்லாக்கி மெத்தனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு சொன்னாலும் அந்த உள்ளத்தில் அந்த எண்ணம் வரவில்லை. எனக்காக என் இயேசு இவ்வளவெல்லாம் பாடுபட்டாரு, எனக்காக இவ்வளவு துன்பங்களை சகித்தாரு, என் ஜீவனை மீட்க இவ்வளவு கொடூரமான மரணத்திற்குள் சென்றாரு. இந்த ஆண்டவருக்கு நன்றியாக நாம் வாழ வேண்டும் என்று ஆராதனைகளில், ஆலயத்தில், பல விதங்களில் சொல்லிக் கொடுக்கிறார்கள், சொல்லிக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ள மனமில்லை, இஷ்டம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, காலம் சமீபம், இனி காலம் செல்லாது. உணர்வடைவோம், யோசிப்போம், சிந்திப்போம், சீர்படுவோம், வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுவோம், கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். ஆண்டவருக்காக வாழுங்கள். இன்னைக்கு நாம் ஜீவனோடு இருப்பது தேவன் நமக்காக செயல்படுகிற விதம். அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன நடக்கும் தெரியவில்லை, எதுவும் நடக்கலாம். கர்த்தருடைய கிருபையை சிந்திங்க. கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் தியாகத்தை சிந்தனை பண்ணுங்க. நம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைப்பதற்கு ஆண்டவர் அவர் சரீரத்தில் தன்னுடைய சிலுவையில் மரணத்தை சுமந்தார், சிலுவையை சகித்தார் என்றெல்லாம் பார்க்கிறோம். இந்த அன்பின் செயலை உணர்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் அருமையான தகப்பனே, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்மை மறந்து போகிற ஜனங்கள் உம்மை நினைக்கும்படி உணர்வூட்டும். இந்த வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பக்கூடாது, கிரியை செய்யும். ஜனங்கள் மனமாறட்டும், வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கட்டும், உம்முடைய அன்புக்கு அடிமையாய் அர்ப்பணிக்கட்டும். ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது இறங்கி வரும்படி வேண்டுகிறோம். ஆண்டவர் தான் கிரியை செய்யணும். கிரியை செய்யப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.